மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தோட முதல் நிகழ்வா மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில விவசாயிகள் நெசவாளர்கள் செங்கல் உற்பத்தியாளர்களை சந்திச்சு எடப்பாடியார் பேசினாரு. அப்போ புரட்சி தமிழரை வரவேற்று பேசின முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி 70 ஆண்டு கால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தவர் எடப்பாடியார். 50 ஆண்டு கால வளர்ச்சிய 5 வருஷத்துல கொடுத்தவர் தான் நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் பழனிசாமி அப்படின்னு புகழ்ந்து பேசியிருந்தாரு. விவசாயிகள் தங்களோட கோரிக்கைகளை எடப்பாடியார் கிட்ட சொன்னாங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை புரட்சி தமிழர் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு அது கிளப்புல போட்டிருக்காங்க. வனப்பகுதிகளை விரிவாக்கம் செய்யறனால வனவிலங்குகளுக்கு வாழ்விடத்தை உறுதி செஞ்சு வனவிலங்கு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்னு கோரிக்கை கொடுத்திருக்காங்க. இவங்க தொடர்ந்து செங்கல் சூளைகளை முடக்கிற காரணத்தினால கட்டுமான பொருட்களோட விலை அதிகமாயிடுச்சு. இதனால செங்கல் சூளைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு செங்கல் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. நெசவாளர்களுக்கு நாள்தோறும் கூலி கொடுக்க அதிமுக ஆட்சியில நடவடிக்கை எடுக்கணும். ஆனா ஸ்டாலின் ஆட்சியில நெசவாளர்களோட கோரிக்கை கொஞ்சமே காது கொடுக்கல அப்படின்னு சொல்லி குற்றம் சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 தொகுதிக்கும் சேர்த்து 35 கோரிக்கைகளை விவசாயிகள், செங்கல் உற்பத்தியாளர்கள், நெசவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட முறையிட்டு இருக்காங்க.